அதாவது நம்மள சுத்தி இருக்கிறவங்க நல்ல வழியில இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி அவங்க இல்லாத போது நம்மளுக்கு அந்த ஒரு 2 வாட்டி சொல்றோம், ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கோபம் வருது. நம்ம நல்ல விஷயத்த சொல்றோம், அவங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்களே, ஒன்னும் அப்படியே இருக்காங்களே இல்லையா. அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் சொல்றோம், உண்மைதான். ஆனா அது நமக்கு நல்ல விஷயமா இருக்கும், அவங்களுக்கு நல்ல விஷயமானு தெரியணும்ல. இதைத்தான் புரிதல் சொல்றது. இப்ப நமக்கு நல்ல விஷயம் நம்ம நினைக்கிறோம், அது எப்படி எந்த எந்த சார்புல இருந்து செய்யறோம் நினைக்கிறோம். ஒரு விஷயத்த, ஒரே விஷயத்த பல பேரும் பல விதமா புரிஞ்சுக்குவாங்க. பலருக்கும் பல தேவைகள் இருக்கும். அப்ப நமக்கு நன்மை நினைக்கிறது அடுத்தவங்களுக்கு நன்மை இல்லாம போகலாம். இல்லாட்டி சில நேரங்களில் தீமையா கூட முடியலாம். அவங்க சில விஷயங்களை சார்ந்திருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ண முடியாம இருப்பாங்க. இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து அது நம்ம பக்கம் சரியா இருக்குங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். 2வது மற்றவங்களுக்கு ஒரு புரிதலோட ஒரு கனிவோட வழிகாட்டணும். அது செய்யணும். 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் வந்து பொறுமையை கவனிக்கும் போதுதான் வந்து நமக்கு விளங்கும். நம்ம நமக்கு ஒருத்தரால துன்பம் வருதுன்னு வச்சுங்களேன். ஒண்ணு இல்ல, ஒருத்தன் வந்து கத்திய வச்சு ஒருத்தன் திருடன் வந்து திருடுறான், இல்ல குத்துறான், அல்லது வேற ஏதாவது நிகழ்வுகள் நடக்குது, ஒரு மாடு வந்து முட்டுது நம்மள. இதெல்லாம் வந்து கூட நம்மளுடைய மையத்துல நம்ம சரியா இல்லாம சில கேடான விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கறதுனால வர்றது அடிப்பாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தடிதலும் நம்மளுடைய செயல்னாலதான் அப்படிங்கிறத வந்து பெரியவங்க அந்த காலத்துல வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ஆள் மனதுல இருக்கக்கூடிய தவறான, திரும்ப திரும்ப நம்ம சாண்டிங் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஏற்றி வைக்கக்கூடிய தவறான எண்ணங்கள் தான் வந்து நம்மளுக்கு துன்பமா வருது. நம்ம அதை சரி பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளை சுத்தி இருக்கவங்க யாரும் நம்ம மேல நமக்கு இயல்பா நமக்கு இதமா இருப்பாங்க. நம்ம மனதுல தேங்கி இருக்கிற நம்மளை அறியாத ஒரு சில பதிவுகள் இருக்கு பாருங்க, அந்த பதிவுகள் தான் நம்மளை தவறான பாதை கொண்டு போகுது. ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி, நமக்கு தான் அது ஆக்சிடென்ட். ஆனா ஆக்சுவலா வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றலுக்கு எல்லாம் அறிஞ்ச ஒண்ணு. அது அந்த சூழலை நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் தான் ஈர்க்குது. அப்ப அந்த ஈர்ப்பு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, திரும்ப திரும்ப சில தவறுகளை, சில இயல்பற்ற தன்மையில நம்ம இருக்கிறது தான். இப்ப பேட்ச் ஃபிளவர் ரெமடின்னு சொல்லுவாங்க. எட்வர்ட் பேட்ச் என்ன சொல்றாரு, ஒரு 38 வகையான மனநிலையெல்லாம் மனுஷன் இருக்கான். அந்த மனநிலை இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சுன்னா, கேடான நிலையில இருந்து இயல்பற்ற நிலையில இருந்து இயல்பு நிலைக்கு திரும்பிட்டா அவனுக்கு எல்லா நோய்களும் வினாடிகள்ல சரியாயிருங்கிறாரு. இப்போ ஒருத்தர் வந்து கடுமையான கேன்சர்ல இருக்காரு. ஆனா அவருக்கு என்ன தீர்வு சொல்றாருன்னா, இயல்பற்ற மனநிலை, அதாவது ரொம்ப இறுக்கமான நீண்ட காலமா இருக்கக்கூடிய கவலை, அதுதான் வந்து அந்த கேன்சருக்கு காரணம்னு சொல்லிட்டு அவரு பேட்ச் சொல்றாரு. அப்ப அந்த கேன்சர் வந்துச்சுன்னா, இது எப்படி வந்துச்சு, என்ன வந்துச்சு, நம்ம ஏதோ காரணத்தை சொல்றோம். வேற ஏதோ பழக்க வழக்கங்களையோ மற்ற விஷயங்களையோ சொல்றோம். ஆனா நம்ம சிந்தனைகளை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணோம்னா ரொம்ப எளிதா அதுல இருந்து விடுபட முடியும். அப்போ ஒரு தீங்கு வருதுன்னா, ஒருத்தர் நம்ம மேல தவறா நம்மள ஹேண்டில் பண்றாருன்னா, அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம மேலதான் இருக்கு. நம்ம சரி பண்ணோம்னா அது மாறிடும். அதை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இப்ப இந்த பயிற்சிகள் செய்வதனோட அடிப்படை நோக்கமே. தன்னை உணர்தல்னா வேற ஒண்ணும் இல்லை, நமக்குள்ள இருக்கிற இறை குணங்களை மேம்படுத்திக்கிறது, நம்மகிட்ட உள்ள அந்த கேடான இந்த படிப்பறிவோட குணங்களை நம்மளை விட்டு நீக்கிறது. இது ரெண்டையும் செய்ய இதை அதாவது நம்ம இறை குணங்களை பற்றி புரிதலை மேம்படுத்த நம்மகிட்ட உள்ள இந்த இயல்பற்ற அந்த கேடான அனுபவங்கள் வந்து நம்மளை விட்டு போயிடும்.